அனைவருக்கும் வணக்கம். 1966ஆம் ஆண்டு ஸ்ரீ கமலாலயம் என்ற கம்பெனியை கவியரசு கண்ணதாசன் தனது உதவியாளர் கண்ணப்பன் பெயரில் துவக்கினார். ஒரு ரஷ்ய மொழி படத்தின் உரிமையை கவியரசு இலவசமாக பெற்று தாயே உனக்காக என்ற படத்தை தயாரிக்க தொடங்கினார். சிவாஜி பத்மினி கௌரவ வேடத்திலும் சிவகுமார் கதாநாயகனாக அறிமுகமான படம் அது. படத்திற்கு பண உதவி செய்த ஜேஎல் பிலிம்ஸாரோடு ஒப்பந்தம் செய்த பத்திரத்தில் கண்ணதாசனின் உதவியாளர் கண்ணப்பன் கையெழுத்திட்டதற்கு பிறகு கவியரசு கண்ணப்பனை தனியாக அழைத்து, இனிமேல் நான் சொல்லாமல் எதிலும் நீ கையெழுத்து போடக்கூடாது என்று கூறினார். கவியரசு அவர்களின் அண்ணன் திரு ஏஎல் சீனிவாசன் அவர்களுக்காக அகாமடேஷன் செக்காக கண்ணப்பனிடம் வாங்கியிருந்தார். கவியரசர் அண்ணன் மட்டும் எப்போது கேட்டாலும் செக்கில் கையெழுத்து போட்டுக் கொடு என்று கவியரசு கண்ணப்பனிடம் நிரந்தரமாக கட்டளை பிறப்பித்திருந்தார். எவ்வளவோ அகாமடேஷன் செக்கை தனது அண்ணனுக்கு போட்டுக் கொடுக்க செய்து உதவிய கவியரசு ஒரு நாள் கையில் பணம் இல்லாததால் செலவுக்கு அண்ணனிடம் சிறு உதவியை நாடினார். அவரிடம் கவியரசு கேட்ட உதவி 2000 ரூபாய்தான். அதற்கு அவர் கையை விரித்து பணம் தர மறுத்து விட்டார். கவியரசு யோகம் சகட யோகம். காலையில் சிகரெட் வாங்குவதற்கு கையில் காசு இருக்காது, மாலையிலோ ஆயிரக்கணக்கில் பையில் பணம் இருக்கும். அன்றும் அப்படித்தான். அண்ணன் பணம் தர மறுக்கிறார். மாலையில் பணம் வீடு தேடி வந்தது. பழனி படத்திற்கு பாட்டெழுத கவியரசை அழைத்தார்கள். அண்ணன் தம்பிக்குள் உண்டான விரிசல் குறித்த பாட்டுக்கான காட்சி. பாடலுக்கான சூழ்நிலையை கேட்ட மாத்திரத்தில் பாட்டுக்கான பல்லவி கவியரசனிடம் துள்ளி வந்தது. அந்த பாடல்தான் அண்ணன் என்னடா தம்பி என்னடா உலகத்திலே ஆசை கொள்வதின் அர்த்தம் என்னடா வாழு நாளிலே கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. வாழு நாளிலே கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா. கை மறந்த வீட்டிலே உடைந்த பானையில் மதித்து வந்தவர் யாரடா, மதித்து வந்தவர் யாரடா. மதியம் பெற்ற அனுபவம் மாலையில் பல்லவையாகி பாடலாகிவிட்டது. கவியரசு ஏற்றியுள்ள ஒவ்வொரு பாடலுக்கு பின்னும் அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மறைந்து கிடக்கின்றன. இல்லையெனில் இவ்வளவு உயிர் துடிப்பான பாடல்களை அவர் எழுதி இருக்கவே முடியாது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.